இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அன்பும் இந்த வேத தியான வேளையில் நம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய புதிய கிருபைகள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக. கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும்போது 1 தீமோத்தேயு முதல் அதிகாரத்துல சில ஆலோசனைகளை தீமோத்தேயுக்கு, தன்னோடு கூட இருந்த தீமோத்தேயுக்கு சில ஆலோசனைகளை கட்டளைகளை எழுதுறாரு. அதுல முக்கியமா ஒரு வார்த்தை இப்படியே எழுதுறாரு: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். இந்த முதல் அதிகாரத்திலே 1 தீமோத்தேயு முதல் அதிகாரத்திலே அநேக ஆலோசனைகளை கட்டளைகளை தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறாங்க. அதுல முக்கியமா அவரு சொல்ற ஒரு காரியம், உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே. தீமோத்தேயுக்கு அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. அவரை கொண்டு என்ன செய்ய போறேன், தன்னுடைய ஊழியத்தின் பாதையில, அவருடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் என்ன செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தீமோத்தேயுக்கு உண்டாயிருக்குது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறுவதற்கு நீ நல்ல போராட்டம் போராடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போராட்டம் போராடுவதற்காக தான் இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அந்த 18ஆம் வசனத்துல அவர் மென்ஷன் பண்றாரு. அதுல அநேக ஆலோசனைகளை முதல் அதிகாரத்துல பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாலும் அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை நம்ம எடுத்து தியானிக்கலாம். 14ஆம் வசனம்: நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிச்சு. தன்னுடைய ஊழியத்தின் பாதையில தன்னுடைய அனுபவத்தை தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. நீ நல்ல போராட்டம் போராடி உனக்கு உண்டான அந்த தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேற்றணும்னா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பையும் நான் பெருக்கிக்கிட்டனோ, என் வாழ்க்கை எப்படி ஜெயமாய் முடிந்ததோ, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி சாதிக்க முடிந்ததோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனா அந்த போராட்டத்துல எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ 2 விஷயத்தை முக்கியமா நினைவுல வச்சிருக்கணும். 1, இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம். 2வது, இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு. இந்த 2 நீ பெருக்கிக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக உனக்கு உண்டான தேவனுடைய அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு விரோதமாக, மறுபடியும் சொல்றேன், உனக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு விரோதமாக என்ன போராட்டம் வந்தாலும் நீ அதை ஜெயிக்கலாம். அதற்காக இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசியிருக்கலாம். நம்மை கொண்டு இதெல்லாம் செய்ய போறேன், உன்னை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த காரியங்களை செய்ய போறேன் அப்படின்னு ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணிருக்கலாம். அதை நேரடியாகவும் சொல்லியிருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் மூலமாகவும் சொல்லியிருக்கலாம். அப்படி ஆண்டுடைய வார்த்தை பெற்றிருக்கிற நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை நிறைவேறணும் அப்படின்னா அது எளிதான காரியம் கிடையாது. அது ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை. சில போராட்டங்கள் மத்தியில தான் நாம அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு போராட்டம் அப்படின்னு வரும்போது அது எபேசுல சொல்லப்பட்டிருக்குது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமணிகளில் பொல்லாத ஆவின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த பொல்லாத பிசாசுகளோடு கூட நாம ஒவ்வொரு வினாடியும் போராட்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த சத்துருக்கள் எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் சொல்றாரு, ஏசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசத்தை நான் பெருக்கிக்கிட்டேன், ஏசு கிறிஸ்து மேலுள்ள அன்பை நான் பெருக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன ஏசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசம் அப்படின்னா, எனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய துரைதனங்களை, அதிகாரங்களை, பாதாளத்தின் வல்லமே, வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகள், இவள் எல்லாவற்றுடைய வல்லமையை இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்து அவள் மீது வெற்றி சிறந்தார் என்கிற அந்த விசுவாசம் தான். மறுபடியும் சொல்றேன்,
கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு விரோதமாக எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த பிசாசு துரைதனங்கள், அதிகாரங்கள், பாதாளத்தின் வல்லமை, வானமண்டலத்தின் பொல்லாதாவே, இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு முக்கியமான எதிரிகள். இந்த எல்லா எதிரிகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெயித்து விட்டார், இந்த எல்லா எதிரிகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தோற்கடித்து விட்டார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்குமாயின், நமக்கு விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகள், சோறுகள், பலவீனங்கள், போராட்டங்கள், இவை எல்லாவற்றின் மீதும் நாம் எப்பொழுதுமே பூர்ணமான ஜெயம் எடுக்க முடியும். இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மேல உள்ள அன்பை பெருக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் ஒரு 2 கொரிந்தியர் 5:14 சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அவர் ஏற்றுக்கொண்ட அவமானங்கள், அவர் மரணத்தினுடைய காரியங்கள், இதெல்லாம் நம்ம தியானித்து பார்த்தா நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு நமக்கு ஒவ்வொரு நாளும் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஜெயத்தின் மீது நமக்கு விசுவாசம் வேணும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாம் நாளுக்கு நாள் தியானித்து நம்ம பெருக்கி கொண்டா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனத்துக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனை மீது நாம் பூர்ணமாக ஜெயம் எடுத்து நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடிக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால், அந்த சிலுவையின் ஜெயத்திற்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தினாலும், இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற அன்பினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே மூடி நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த ஜெயத்தை பற்றுகிற விசுவாசமும், இயேசுவின் மேலுள்ள அன்பும் என்னுடைய ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிப்பதற்காக கொடுக்கப்பட்ட முக்கிய ஆயுதங்கள்.